படிப்பு, களப்பயிற்சி, சிறப்பு தியானங்கள், கருத்தரங்குகள் இவற்றினாலும் இறை ஏவுதல் பெற்று சாமானியர்களில் நமக்கு இறை விருப்பத்தை புரிய வைத்து அதனை செயல்படுத்தும் விதத்தையும் சொல்லி பக்குவப்படுத்தும் ஆசான் இந்த குரு. நமது நிலையையும் நமது வாழ்க்கையின் சவால்களையும் தனது பெரும் உணர்ந்து தனது குடும்பம், சந்திப்பு, கிராம வழிபாடுகள், தனிப்பட்ட உரையாடல்கள், கலந்து ஆலோசிப்பு, உறவாடல் மூலமாக நமது வாழ்வியல் தனது ஞானம், புத்தி கூர்மையின் மூலம் நமது வாழ்வுக்கு திசையும் காட்டும் கலங்கரை விளக்கம் இவர். எந்த சபையிலும் எந்த மதத்திலும் இல்லாத மனத்துறவின் பணியின் மூலம் உடனுரை மேய்ப்பனாக வழி காட்டுதல் மூலம் ஆசானாய் எதிர்காலத்தை சொல்லும் தீர்க்கதரிசியாய் மதிப்பீட்டு வாழ்வின் மூலம் வாழ்வியல் பாடமாயிருக்கிற இவரை நாம் தந்தை என்று அழைக்கிறோம். ஏனெனில் இந்த அர்த்தம் பொதிந்த வார்த்தையை வேறு யாரும் பெறுவது கிடையாது. வேறுபாடு பெற்றுக் கொள்வதில் அர்த்தமும் கிடையாது. இவருக்கு இவரே தான் என்பதுதான் இந்த குருவானவர். இறை கிறிஸ்துவரை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நாம் திருத்தூதர்கள் படி 18ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். பயப்படாதே, நான் என்று உன்னோடு இருக்கிறேன் என்று ஒவ்வொரு குருவானவருக்கும் ஆண்டவருடைய அருள் இருக்கிறது. எசையாவின் அழைப்பை நாம் பார்க்கிறோம். எசையா எழுதிய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் உள்ள அந்த வார்த்தைகளை பார்க்கின்ற போது எசையா ஆண்டவரிடத்திலே சொல்கிறார், ஆண்டவரே, நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் எசையாவிடம் சொன்னதுதான், நீ அப்படி சொல்லாதே என்று சொல்கிறார். மீண்டுமாக எசையா எழுதிய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தைகளை நாம் படிக்கின்ற போது, யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்று கேட்கின்ற போது எசையா சொல்கிறார், இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்று சொல்கிறார். இறை கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக எரேமியாவுடைய அழைப்பை பார்க்கின்ற போது எரேமியா எழுதிய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் படிக்கின்ற போது, தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே நான் உன்னை திருநிலைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். மீண்டுமாக எசையா சொல்கின்ற போது, நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது என்று சொன்ன போது ஆண்டவர் எரேமியாவிடம் சொன்னதுதான், நீ அப்படி சொல்லாதே, நான் உன்னை எங்கெல்லாம் அனுப்புகிறேனோ அங்கெல்லாம் என்னுடைய வார்த்தையை உன்னுடைய நாவில் வைப்பேன் என்று சொல்கிறார். இறை கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருக்களும் ஆண்டவரின் ஆசியும் பாதுகாப்பும் என்றுமே இருக்கின்றது. ஆண்டவர் அவர்களை எதிரிகளிலிருந்து அகற்றுகிறார் என்று சொல்கிறார். இதை நாம் திருவெளிப்பாடு நூலிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். திருப்பாடல் 89ஆம் அதிகாரம் 20 முதல் 25 உள்ள இறை வார்த்தையிலே, என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருப்பெயரத்தால் அவனுக்கு திருமுனைப்பு செய்தேன் என்று சொல்கிறார். மீண்டுமாக 1 குறிப்பேடு 16ஆம் அதிகாரம் 22ஆம் இறை வார்த்தையிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், நான் அருள் பொழிவு செய்தாரை நீங்கள் யாருமே தொடாதீர்கள் என்று சொல்கிறார். என் இறைவாக்கு உழைப்பவருக்கு நீங்கள் தீங்கிழைக்காதீர்கள் என்று சொல்கிறார். ஆக இறை கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவானவரும் ஆண்டவரால் திருப்பொழிவு பெற்றவர்கள். இறை கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முன்னுரைகளை நாம் வாசிக்க கேட்டது போல இன்றைய நாள் 3 சிந்தனையை நமக்கு கொடுப்பதாக இருக்கிறது. 1 நற்கருணை, 2 பணிக்குழுத்துவம், 3 தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவி அன்பு கட்டளைகளை ஆண்டவர் பிறப்பிக்கிறார். இந்த 3ஐயும் இன்றைய நன்னாளிலே நாம் கொண்டாடுவோம். நற்கருணை, குருத்துவம், அன்பு என்ற இந்த 3ஐயும் அழைத்தவர் இயேசு. இது தெரிந்தவரை நமக்கு புரிந்தும் புரியாமலும் இருப்பதே வாழ்வியல் அர்த்தம். இந்த 3ஐயும் இணைக்கின்ற 3 வாழ்க்கை பாடத்தை
இன்றைய நாளிலே நாம் தியானிப்போம். ஒன்று, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, தந்தை அனைத்தையும் என் கையில் ஒப்படைத்திருக்கிறார். இந்த வரி உண்மையிலே எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. தந்தை அனைத்தையுமே என்னுடைய கையில் ஒப்படைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது, இன்னும் சில நேரத்திலே என்னோடு இருக்கின்ற என்னுடைய அன்பு சீடர்கள் அனைவரும் ஓடி போய்வார்கள், என்னிடமிருக்கின்ற அனைத்துமே எடுத்துக் கொள்ளப்படும். அப்படி தெரிந்திருந்தும் ஆண்டவர் இனி நற்செய்தியிலே சொல்கிறார், என் தந்தை அனைத்தையுமே என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஒரு ஊரிலே ஒரு ஏழை ஒருவன் இருந்தான். அந்த ஏழை ஒருவன் இரவிலே தூங்கிக் கொண்டிருந்த போது அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் சில தங்க நாணயங்கள் வைத்திருந்தால் என்னுடைய வாழ்விலே நன்றாக இருக்குமே என்று நினைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். அவனிடம் வருகின்ற ஒரு தேவதையானவள் இவ்வாறு சொல்கிறாள், நீ கவலைப்படாதே, உனக்கு நீ நினைத்ததை போல தங்க நாணயங்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். காலையில் விழித்து பார்க்கிறான், எதுவுமே இல்லை. வெளியே வந்து பார்க்கிறான், அங்கே ஒரு மூளை இருக்கிறது. அந்த மூளையை வீட்டிற்கு அவளோடு எடுத்துக்கொண்டு திறந்து பார்க்கிறான். அங்கே தங்க நாணயங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த தங்க நாணயங்கள் அனைத்தையுமே தலையில் கொட்டிவிட்டு என்ன தொடங்குகிறான். அங்கே 99 தங்க நாணயங்கள் இருக்கிறது. மீண்டும் அவருடைய மகிழ்ச்சி நிறைவடைகிறது. ஐயோ, அந்த தேவதையானவள் 100 தங்க நாணயங்கள் தந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நினைக்கிறான். மீண்டுமாக அவன் யோசிக்க தொடங்கினான். காலையில் என்னுடைய மனைவி முற்றம் தூர்த்து கோலமிடுவதற்காக சென்றிருந்தாலே ஒருவேளை அவள் எடுத்திருப்பாளோ, அல்லது என்னுடைய மகன் டியூஷன் கிளாஸுக்கு சென்றிருந்தாலே அவன் எடுத்திருப்பானோ, அல்லது அண்டை வீட்டார் அந்த வழியாக நடந்து சென்றார்களே அவர்கள் எடுத்திருப்பார்களோ என்று அவனுடைய மகிழ்ச்சி அங்கே நிறைவு பெறுகிறது. கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னிடம் இருக்கின்ற ஒன்றை மறைத்து இல்லாத ஒன்றை கற்பனை செய்து வாழ்தல் நமக்கு குறைவு மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது. தன்னிடம் உள்ள அனைத்தும் எடுக்கப்படும் என்பதை இயேசு அறிந்திருந்தும் எப்படி அவரால் தன் கையில் தந்தை அனைத்தையுமே ஒப்படைத்திருக்கிறார் என்று சொல்ல முடிகிறது? ஏனென்றால் ஆண்டவர் இயேசு ஒருபோதும் குறைவு மனப்பான்மை இல்லாதவராக இருந்தார். தான் சென்ற இடமெல்லாம் நிறைவு மனப்பான்மையோடு அடுத்தவருக்கு போதித்தார், அடுத்தவர்களுக்கு அதிசயங்களை காண செய்தார். கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கருணை இங்கே அப்பத்திலும் ரசத்திலும் இறைவனை நினைக்கின்றது. குருத்துவம் எனக்கு எதுவும் வேண்டாம் என முன்வரும் அருள்பணியாளர் தன் நிறைவை இறைவனில் காண்கிறார். அன்பு அடுத்தவரிடம் நிறைவை பார்க்கிற போது அன்பு மட்டுமே, அந்த அன்பு மட்டுமே நீண்ட பயணம் செய்கிறது. இரண்டாவதாக தற்கையளிப்பு. தன்னிடம் அனைத்தும் கையளிக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்கின்ற இயேசு அப்படியே தன்னிடம் உள்ள அனைத்தையுமே இழந்து விடுகிறார். தன்னிடம் நிறைவு இருக்கின்ற மனிதனில் இருந்தார் இயேசு. பந்தியில் இருந்து எழுந்து அப்பத்தை எடுத்து தம் மேலுடையை கலற்றிவிட்டு நன்றி செலுத்தி துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு வாழ்த்துரைத்து தண்ணீர் எடுத்து சீடர்களின் பாதங்களை கழுவினார். அதை விட்டு அவர்களுக்கு வழங்கினார். எழுதல் என்பது ஒரு புதிய செயலின் தொடக்கமாக அமைகிறது, அல்லது ஒரு புதிய செயலை நாம் தொடங்குவதற்கு நம்மை உந்து சக்தியாக இருக்கிறது. ஒரு தயார் நிலையில் இதை குறிக்கிறது. மேலுடை என்பது பாதுகாப்பாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய வெளிப்புற பாதுகாப்பை அகற்றி விடுகிறார். துண்டு என்பது குறைவு மனப்பான்மையாக, அதாவது ஒரு நீள துணியின் ஒரு சிறிய ஒன்றுதான் துண்டு என்று கூறப்படுகிறது. அந்த குறைவான பகுதியை, அந்த துண்டை அணிந்து கொண்டு தண்ணீர் எடுத்து சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார், துடைக்கிறார் என்பதுதான் குருத்துவத்தில் ஓர் அருள்பணியாளர் செய்வது. இதுவே தன் குடும்பத்தில் இருந்து எழுகிறார். தன் குடும்பம், தன்னுடைய படிப்பு, தன்னுடைய பின்பலம் என்றும் மேலுடையை அகற்றி விடுகிறார். தன்னிடம் உள்ள வலுமை என்ற துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு தான் செல்லும் இடங்களில் எல்லாம் பணி செய்ய தொடங்குகிறார். மூன்றாவதாக
உன் காலடிகளை நான் கழுவாவிட்டால், இயேசுவை போல பாதம் கழுவுவதை விட அவரை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் பாதத்தை நீட்டுவது அடுத்த பாடம். சீமோன் பேதுருவிடம் தன் பாதத்தை நீட்ட வருகிறார். புதிதாக குருத்துவ அருள்பொழிவு செய்யப்படும் அவர் அந்த அருள்பொழிவுகளிலே தன் பெயர் வாசிக்கப்பட்டவுடன் இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் பாதத்தை ஒரு அடி முன்னால் எடுத்து நகர்த்தி வைக்கிறார். அந்த ஒற்றை அடி முன்னால் வைத்ததில் அவரின் நீண்ட பயணம் தொடங்குகிறது. சீமோன் பேதுருவின் இந்த தயக்கத்தை கடித்து வைக்கிறார் இயேசு. இந்த மூன்றையும் நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று இனி நற்செய்தியிலே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பங்கிலே ஒரு குருவானவர் திருப்பலியை வரையறுக்கப்பட்ட நேரத்தில் முன்பாகவே தொடங்கிவிட்டால் இவருக்கு நாம் கொடுக்கின்ற பெயர் இதுதான். இவருக்கு வேறு வேறு இல்லை, அதனால் சீக்கிரம் தொடங்கி விடுகிறார். 5 நிமிடம் தாமதமாக தீர்த்து விட்டால் மக்களை இவர் அதிகமாக காக்க வைக்கிறார். மறைமுறையை அதிகமாக கொடுத்தால் அதிகம் பசித்தனமாக இருக்கிறார். மறைமுறையை கொஞ்சமாக கொடுத்தால் இவர் அதாவது ப்ரிப்பேர் செய்யாமல் இவர் அவருடைய வாயில் வருகின்ற அந்த சொல்லி மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். கார் வைத்திருந்தால் இவர் பெரிய பணக்காரர், கார் இல்லாமல் இருந்தால் இவர் ஒரு வைத்தியம் அதாவது ஒரு இந்த நாகரிகம் அறியாத ஒரு குருவானவராக இருக்கிறார். குடும்பங்களை சந்தித்தால் இவர் ஊர் சுற்றுகிறவராக இருக்கிறார். குடும்பங்களை சந்திக்காவிட்டால் இவர் மக்கள் மேல் பாசம் இல்லாதவராக இருக்கிறார். மக்களிடம் காணிக்கை அல்லது நன்கொடை கேட்டால் பணப்பைத்தியமாக இருக்கிறார். மக்களிடம் நன்கொடை கேட்காவிட்டால் இவருக்கு வேறு எங்கிருந்தோ பணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். பாவசங்கீர்த்தனத்தில் அதிக நேரம் செலவிட்டால் யாருவிடம் பாவசங்கீர்த்தனத்திற்கு போவது இல்லை. பாவசங்கீர்த்தனத்திலே குறைந்த நேரத்தில் முடித்துவிட்டால் பாவிகள் மேல் இவருக்கு அக்கறை இல்லை. கோவிலை புதுப்பிக்கவில்லை என்றால் பங்கில் மேல் இவருக்கு அக்கறை இல்லை. இளைஞர்களோடு இருந்தால் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பது இல்லை. ஆண்களோடு பேசினால் இவர் எப்போதும் குளித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு இளமையான குருவாக இருந்தால் இவருக்கு அனுபவம் பெற்றாது. ஒரு வயது முதிர்ந்தவராக இருந்தால் இவர் ஓய்வெடுக்க வேண்டியதுதானே என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு குருவானவர் இறந்துவிட்டால் அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஒரு குருவானவருக்கு அவர் மட்டும்தான் நிகழ் என்று கூறப்படுகிறது. கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நன்னாளிலே நம்முடைய பங்கு குருவையும் ஒவ்வொரு குருவையும் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அருமையான நேரம். அவர் அவருடைய ஜெபத்தினாலும் திருப்பலியினாலும் அவருடைய தியானங்களினாலும் அவர் நம் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய அந்த பணிக்குருத்துவத்தின் நீண்ட நன்னாளிலே நம் பங்கு குருவையும் நம் பங்கிலே இதுவரை பணி செய்த அனைத்து குருக்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் நம்முடைய பிள்ளைகளை இறை அழைத்தலுக்கு அனுப்பி நாமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவர் செய்தது போல நான் செய்தது போல நீங்களும் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கணவன் தன்னுடைய மனைவியின் பாதங்களை கழுவ வேண்டும். மனைவி தன்னுடைய கணவனின் பாதங்களை கழுவ வேண்டும். பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களின் பாதங்களை கழுவ வேண்டும். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் பாதங்களை கழுவுகின்ற போது நான் தான் என்ற ஆணவம் அங்கே முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. ஆண்டவர் ஏற்படுத்திய குருத்துவத்தையும் நற்கருணையும் அன்பையும் நாம் மற்றவர்களிடத்திலே பகிர்கின்ற போது நாமும் ஆண்டவருடைய பணிக்குருத்துவத்தில் பங்கெடுக்கிறோம் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த கல்வாரி வழியிலே நாம் நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புமிக்க
நுழையும் பொழுது சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார்.